நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024-25 வரக்கூடிய குரு பகவானோட வக்ர பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். நவகிரகத்திலேயே சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு அருள் இருந்தால் தான் நமக்கு திருவருள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் சொல்லப்போனால் 119 நாள் குரு பகவான் வக்கரமாக இருக்கிறாரு. அதுவும் ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்திலையும் கிருத்திக நட்சத்திரத்திலையும் வக்கரம் அடைய போகிறாரு. நேயர்கள் எல்லாருமே நினைக்கலாம், குரு பயிற்சியாயே எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இப்போ குரு வக்ரம்னு வேற சொல்கிறீங்க, அதனால் எங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பலரும் யோசிச்சுட்டு இருப்போம். பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. குரு வக்கரம் அப்படின்னாலே சூரியனோட பார்வையிலிருந்து மறையிறது தான் குரு வக்கரம். அதே மாதிரி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி பகவானும் வக்கரமடைய போறாரு. சனி பகவான் அப்படின்னாலே தர்ம கர்மாதிபதி, தர்மத்துக்காக துணை நிற்கக்கூடியவர். இப்படி இந்த 2024 முடிகிறதுக்குள்ள குரு வக்கரமும் சனி வக்கர நிவர்த்தியும் நமக்கு கிடைக்க போகுது. அதனால இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே பார்க்க போகிறோம். வாங்க, கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா மற்ற ராசிகளை விடவும் கடகராசிக்காரர்களுக்கு தான் அதிகமாக பார்க்கணும். ஏன்னா ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு வக்ரமாக இருக்க போகிறாரு. 6க்கும் அதிபதி 9க்கும் அதிபதி குரு பகவான். 6ஆம் இடம் அப்படின்னாலே ருணரோக சத்ருஸ்தானம், கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வக்கரமாக போகிறாரு. இது மாதிரி 9ஆம் இடம் அப்படின்னாலே பாக்கியஸ்தானம். இந்த இடங்களை குறிக்கக்கூடிய குரு பகவான் வக்கரமாக இருக்க போகிறாரு. லாப வீட்டில் குரு பகவான் பலம் இழந்து இருக்கிறாரு. அதனால் சின்ன சின்ன பின்னடைவு அப்படிங்கிறது அவ்வப்போது வரலாம். இருந்தாலும் ஒரு சில நன்மைகள் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு பகவான் லாப வீட்டில் இருந்தாலும் உழைச்சி தான் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் தான் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். உழைக்காம எந்த விதத்துலையும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்காது. ஏன்னா அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிறது வக்கரமாக இருக்கிறாரு. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்கரமாக தான் இருக்கிறாரு. அதன் பிறகு தான் வக்கர நிவர்த்தி ஆகுறாரு. சனி வக்கரம் இழந்திருக்கிறதால ஒரு சில நன்மைகள் அப்படிங்கிறது தற்போதைக்கு உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் வக்கரமாக இருக்க போறாரு. அதனால உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு கலவையான பலன்கள் தான் குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதுவும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரமாக இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது அதிகமாக உண்டு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானம், 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. லாப வீட்டில் இருந்துக்கிட்டு லாபம் தராத குரு பகவான் பலம் இழக்கிறார். இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பலமடையும் போது உங்களுடைய பணிகளை எந்தளவு சுருக்கணுமோ அந்தளவு வேலைகளை சுருக்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி யார் வேலை கொடுத்தாலும் நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற வாக்குறுதியை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கணும். ஏன்னா உங்களால் ஒரு சில வேலைகளை மட்டும்தான் முடிக்க முடியும். அடுத்தடுத்து செய்யக்கூடிய வேலைகளோட உடல் சோர்வு, மணல் சோர்வு இதெல்லாமே உங்களுடைய அடுத்த வேலையை செய்ய முடியாத அளவு திணறடிக்க வைக்கும். அப்போ அந்த வேலையை முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அடுத்தவர்கள் மத்தியில் தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அந்த தேவையில்லாத பிரச்சனையை தவிர்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, கடகராசிக்காரர்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா முடியும் அப்படின்னா முடியும், முடியாது என்னால் நீங்களே செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னா விலகி இருக்கிறது தான் நல்லது. தான் உண்டு தம் வேலை உண்டுன்னு இருங்க. அதே மாதிரி யாராவது கடன் கேட்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க, இல்லையா என்கிட்ட இல்லை, பணம் அப்படிங்கிறது என்கிட்ட இல்லை, என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். நான் உனக்காக அடுத்தவங்கிட்ட வாங்கித்தரேன், கையெழுத்து போட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு வங்கிகளெல்லாம் உங்களுக்கு கடனுதவி பெற்றுத்தரேன், இல்லை வட்டிக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் ஈடுபடுவதை தவிர்த்துக்குங்க. அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. இந்த குரு பகவான் வக்கர காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் அனைவருமே வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு. அப்படி வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அகல கால் வைக்காமல்
உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ, நீங்கள் எந்த அளவு பட்ஜெட் போட்டு உங்களுடைய வீடு கட்ட தொடங்குனீங்களோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பட்ஜெட்டை தாண்டி போச்சு அப்படின்னா கடன் சுமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். வீடு அப்படின்னாலே எவ்வளவு வேணாலும் அதுக்குள்ளே போடலாம். அதனால தான் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. நம்ம அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதில் இறங்கணும். சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பார்க்குது. சகோதர உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம். ஆனால் நமக்குன்னு வரும்பொழுது நம்மளுக்கு உதவி செய்ய வந்து நிற்க மாட்டாங்க. அப்படி இருந்த சூழ்நிலை தற்போது மாறப்போகுது இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில். உங்களுக்கு ஒன்றுன்னா ஓடி வந்து நிற்பாங்க உங்களுடைய சகோதரர்கள். அதுவே மனதுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு வக்கர காலகட்டத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. அதனால் எத்தனை பங்கு போடணுமோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசி தீர்த்து கொள்ளலாம். பூர்வீக சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்காது. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை விழுவதால் குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஆண் குழந்தை அப்படிங்கிறது அதிகமாகவே உண்டு. படித்து முடிச்சுட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு இந்த குரு வக்கர காலகட்டத்தில் கிடைக்கும். வெளிநாட்டு கல்வி வாய்ப்பும் குரு வக்கர காலகட்டத்தில் உண்டு. மாணவர்களுக்கெல்லாம் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு பெருமை சேரும் அப்படின்னு தான் சொல்லணும். பிள்ளைகள் விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சு ஒரு கப்பு வாங்கிட்டு வருவாங்க. இல்லை அவங்களால உங்களுக்கு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. பரம்பரை தொழிலை நான் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் இதை விட்டுட்டு வேறு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனையும் அதிகமாகவே இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் உங்களுடைய தொழில் விறுவிறுன்னு சுறுசுறுப்பாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலேயே விழுது. அதனால் தொழிலில் நல்ல லாபமும் படிப்படியான முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம். உங்களுடைய மனைவி பெயரில் சொத்து வாங்கக்கூடிய யோகம், தொழில் தொடங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இல்லை அவங்களுக்கு தனியாக ஒரு தொழில் வச்சு கொடுத்து நீ நடத்து அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை அவங்களுக்கு ஆர்வம் எந்த தொழிலில் இருக்கோ அதில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னாலோ உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த குரு வக்கர காலகட்டத்தில். 7ஆம் வீடான கலத்திரஸ்தானம் அப்படின்னாலே மனைவி, கூட்டுத்தொழில், நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த கூட்டுத்தொழிலில் குரு பகவானுடைய பார்வை விழுவதால் கூட்டுத்தொழில் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்கள் தாராளமாக செய்யலாம். இதுவரைக்கும் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு பார்ட்னர்கள் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் உங்களுடைய மனைவி மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு தொழில் செய்ய புதிய கூட்டாளிகள்லாம் வந்து சேருவாங்க. லாப வீட்டில் குரு வக்கரமாக இருந்தாலும் அவருடைய பார்வையால் உங்களுக்கு 10 ரூபாய் லாபம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவு உங்களுக்கு பார்வை பலன் அப்படிங்கிறது கிடைக்கிது. குரு பகவான் வக்கரமாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது கடன், நோய், பகை அப்படின்னு இந்த 3மே உங்களுக்கு தீர போகுது. கடனை படிப்படியாக நீங்கள் அடைச்சி முடிக்க போகிறீங்க. நோய் அப்படின்னாலே இதுவரைக்கும் இருந்திருக்கும். மருத்துவ செலவு உங்களுக்கு சொல்ல முடியாத அளவு இருந்துகிட்டு இருக்கும். இனிமேல் அது இருக்காது. உடல் பருமனால் பலவிதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. 9ஆம் வீட்டுக்கு அதிபதி அப்படின்னா குரு. வீடு கட்டுறவங்க முக்கியமாக இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் அகல கால் வைக்காமல் குறுகி செய்துக்குங்க. சனி பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. அதனால் சனிக்கிழமை தோறும் காக்கைக்கு உணவளிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உண்ணுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் குருகவசம் படித்து ஒரு நெய்தீபத்தை ஏற்றிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. மற்றபடி நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் தான் உங்களுக்கு இருக்கும்.